இப்ப செய்ய முடியாது. ஜனெல்லாம் உட்காந்துக்குது. கையில வேலை போக சொல்ல. ஐயோ செய்ய ராஜா. என்ன பேசிட்டான்? அங்க வச்சிருக்கிறோம். உன்னை கூட்டி வந்து நடுப்புற வச்சோம் பாரு. என்ன அடிக்கணும்டா? ஒரு வேலைக்கார பையன் ரூம் வரைக்கும் வர தனியா என்ன பேசிக்கிறேன்? 40 ஏக்கர கரும்பா கிடைக்குது. மழை பெய்யுது, ஓட்டி மல்லா கோட்டை போலான்னு பேசிக்கிறோம். சரியான மழை இப்பதான் தெரிஞ்சிருக்கு. மல்லாட போற நாள்லாம் போச்சு. இப்ப போடுவாங்க மல்லா போட்டா களை வெட்டி மாறி அருகி பிச்சு அங்க என்ன பையா பட்டு தோத்தா எப்படி எப்படி ஆக்கிட்டாடா வயசான அழகும் ஸ்டைல உன்னை விட்டு கொள்ளலை. இப்படி செய்யலாமா? இப்படி செய்யலாமா? பூ பொட்டி எல்லாத்தையும் அடுத்துதான் கையில முனுகு போட்டு கோயில் விட்டு போய் நான் உனக்கு தாலி கட்டணும். கவலைப்பட தாலி கட்டிட்டு பானை ஒண்ணு சட்டி ஒண்ணு செய்யலாம் சோறா. அண்ணன் எப்ப ஒழிவா திண்ணை எப்ப காலி ஆகும் சொன்னாங்க. ஏட்ட உச்சி பார்க்கலாம் பாக்கலையா? அம்மா பெத்தவளுக்கு தான் தெரியும் அந்த பிள்ளையோட அருமை. என்ன பண்ணு என்ன பண்ணு சொல்ல கேக்குறீங்க? சரியா சேவ் பண்ணவே இல்லை. ஏட்டா நான் கேக்குறேன். நான் கேக்குறேன்பா. மழை வராம முட்டை புள்ளி வச்சு கோலம் போட மறந்து அவர் பாக்குது என்ன பார்த்துட்டு அப்புறம் சாவடி எங்கடி சிரிப்பு வரும். நான் சாவடிக்கிறேன். காதில் அது மாதிரி இருக்குதா? காதியா காது வெளிநாடு சென்று படிக்க வச்சாங்க. புளியாடி சாவடிக்கிற படிப்பு படிப்பேன். பெத்த அத்தா மாதிரி வந்தாலே நீ என்ன ஊரி சாவடிப்ப? நான் அப்படி உலகார பாவி நாய் மனம் காப்பாத்துடா. பால் குடிக்கிற குழந்தைகள் அம்மா சாவ சொல்லும். ஒப்ப இந்த 2ஆம் தாரம் ஓட்டியாங்க. பங்காளி நான் தார்பா வைக்கிறோம். பால் குடிக்கிற குழந்தைகள் பால் நான் அழுது கலந்து பாடே வரலன்னா கூட சும்மானா சப்பாச்சு வழக்கையா பாடேட்டா மாற்று ஒரு மகாராணியா என்ன மதிக்கல பையன். இவன் தாயான வழியை விட்டு போயிட்டான். ஆமாமா அந்த இந்த நாள் வரையும் ஒரு அடி அடிச்சது கிடையாது. ஒரு அடி அடிச்சிருப்பா. ஒரு சொல்லு சொல்லல சொல்லிருப்பா. ஒரு வேலை வாங்கிருப்பா. இந்த பாவி இந்த வயசுல சுமக்கிறனாலோ அது தங்கரையாடு. என்ன தங்குது? சாப்பாடு சாப்பிட்டா உள்ள போயிட்டாங்க. விசாரியா என்ன தங்கிடாம அவளை போய் கேள்றானா? எங்க நீ கேட்கிறே? நீ கேட்க மாட்டடா. நீ கேட்க மாட்டே. ஏன்னா அவளை நீ வெச்சுக்கிறா. நீ வெச்சுக்கிற ஐயா எனக்கு தெரியும். எப்பவோ தெரியும். நான் உனக்கு
துரோகம் பண்ண மாட்டேன். நான் இருக்கிறது அந்த டான்ஸுக்காகத்தான். பாக்குற என் நாக்கு மேல பள்ளு போட்டு பேசுவாங்க சொல்லிட்டு மார் மீதும் தோல் மீதும் தலை மீதும் தூக்கி வளர்த்தா வளர்த்ததுக்காக கைமாறு கொடுத்துட்டான். எனக்கு மனுஷன் வளர்த்துட்டாளா ஏன் பண்ணாருன்னா அவன் பொண்ணை போட்டு மாப்பிள்ளை பார்த்து மனம் முடித்து கற்பனை பார்க்குற ஆசைப்பட்டேன். இருபது கொண்டே உனக்கு நான் தாய் கிடையாது, எனக்கு நீ மகளும் கிடையாது. பொண்ணுகளா உனக்கு நான் போட்டு அழகு ஒரு பெத்த ஆத்தா அப்பா செத்து பூ எடுத்துக்கிறா எவனை பாக்கத்துல வச்சுக்கிற பூ ஊசி போட்டு பையா இப்பதான் ஊசி இப்பதான் வாய திறக்கிற மாட்டிக்கிறா பாரு மணி ஏன் பொண்ணாங்க பொண்ணு விடாம கைட்டு கொடுக்கணும். விட மாட்டேன் சீக்கிரம் கொடுக்க பையா அம்மா கைட்டு கொடுத்துருமா என்னடி கட்டிக்கணும்னா கைட்டு கொடு கொஞ்சம் செய்யாதீங்க. சித்திரை மாசம் முடிய போதா ஒத்தையடி பாதையிலே தவிக்குதம்மா ஒத்தையடி பாதையிடி ஒரு தன துகையிடி ஒத்தையா போகுதம்மா என்னோட உதிரி உதிரி வெத்தலை பல்வாடுதம்மா என்னோட மனசே
தூக்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுரே உசுரே வெத்தலை பல்வாடுதம்மா என்னோட மனசே. போயிட்டே போகுது எனக்கு வேட்டிய பண்பு அழைத்து கொடுத்துட்டேன். எப்படா என்ன வார்த்தா வைத்திருக்கீங்க? இங்கேயே இவ்வளவு ஆட்டம் ஆடுறிய வார்த்தா வைத்து இந்த ஆட்டம் ஆடி இருப்பீங்க. இருக்கலாமா? ஆலவரத்தை நம்பல குழுகுள்ள இருக்க வேண்டிய பொங்க மரத்தை நம்பவே கூடாது. உங்க உரக்கெடுக்கா பாட்டா அப்படியே கட்டுண்டா. அதனால முருக மரத்தை உடைக்கணும். பெண்ணாக பிறந்தவளை அடிச்சு வளர்க்க வேண்டாம். அடிச்சு வளர்க்கணும். அன்னைக்கு அடிச்சிருந்தா காலில் விஷ கலந்து வெத்தெடுத்து அப்பல கொண்டு இருப்பான். கண்ணுல தண்ணி வந்து அப்படியே தப்ப தப்புன்னு இது என்னுடைய சொத்து. இது அரசாங்கத்துக்கு எப்பா பெத்த அப்ப சாவடிச்சாலும் இந்த அரண்மனையில இடம் கிடையாது. இதெல்லாம் நீ பணம் போட்டு வாங்கியிருக்கலாம். அது மட்டும் தான் நான் எடுத்து போய் என் பேக்ல போட்டுப்பேன். தந்தைய பால வித்து கலந்து கொலை நாளைக்கு என்ன கொலை செய்ய மாட்டாங்க. வாழக்கூடாது. அவனதான் காட்டு மழையில கொஞ்சம் நஞ்சு இப்போ ஜட்டிதான் நாட்டு மகாராணி நான் பட்டோடி இருந்தவனால் போட்டு பறிச்சுட்டா. யாரு? என் வளர்ப்பு மகள் மகேஸ்வரி. பட்டோடி இருந்த இந்த பழத்துக்கு ஆளாக்கிட்டா. அவ இருக்கலாமா? இருக்கக்கூடாது. கறி கடிச்சிருக்கோம். அன்று மாபெரும் சபையில மகாராணி அம்மா எனக்காக பேசுறாங்க. உண்மைதானையா? தாய் பாத்தத்தை விட வளர்த்த தாய் பார்த்தா வளர்த்தவள இருபதியில வாழக்கூடாது. இந்த வார்த்தையா உயிர்வாக தெரியும். இந்த மலை உச்சியில கொண்டு போங்க. மலை உச்சிக்கு வாழ தள்ளி விடுறீங்க. வீடு சாவதா மறுநாள் துக்கம் ஒரே நாள் ஆயிடுச்சு. இவன் வாழக்கூடாது. சாகடிப்பதே சாவல் அடிப்பது. மகளை இப்பொழுது வார்த்தைக்கு வார்த்தை அவன் சாக வேண்டும் என்று உழைத்தேன். ஏண்டா பா சொல்லி தலைக்கு சுமை.
சத்தால கூட போய் புள்ளியில பண்ணினா என் உடலை விட்டு உயிர் பிரிய நேரத்தில் கூட வளர்ப்பு மகளாக இருந்தாலும் பாசம் விடுமா அம்மானு சொல்றோம் ஓடி வரா என் உயிர் பிரிய நேரத்தில் அம்மானு வரணும் நீ பெத்த பொண்ணாதே அந்த பாசம் கிடைக்கலடா வளர்த்துக்கு முன்னாடி இன்ஜின் ஓடிக்கிற மாதிரி ஓடிச்சிருந்த பின்னாடி இருப்பாதி அட பாவி என்னுடைய தாயை சாவித்து விட்டாயே தர்மத்தின் வாழ்வு தன்னை சூத்து கை அடி மாமா ஓலவால இல்ல சேரு மேல சேர போட்டு கால ஆட்டுறேன் தந்தை என்ன தவறு செய்தார் ஏன் அவருக்கு பாலில் விஷம் வைத்து போட்டார் எங்கடா நடக்குமா ரத்த தகப்படு பால்ல விஷம் வச்சு சாவச்சுக்கிறா பாருமா ஐயோ உன்னை போட்ட பெண்கள் நாட்டி இருக்கலாமா நான் செய்யவில்லை ஐயா அமைச்சர் அவர்களே எந்த பாவி என்றே தெரியவில்லை பால்ல விஷயங்கள் என்னுடைய தந்தையை சாகடித்து விட்டார் நான் தான் கொலைகாரி என்று என் மீது பழி சுமத்தி விட்டார்கள் ஐயா உண்மையான கொலைகாரன் யார் என்றே எனக்கு தெரியாது எனக்கு தெரியும் தெரியுமா எனக்கு தெரியும் முடிய போற நாட்டுக்கு எதுக்குடா உயிர் கொடுக்குறேன் அந்த பாவி எங்க இருக்கிறான் என்னுடைய இளமையை பார்க்கிறீங்க காப்பாத்துக்கிறேன் நீங்க காப்பாத்துறீங்களா காப்பாத்துக்கிறேன் எங்க இருக்கிறான் உன் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரன் அவன் சமுதாயம் இருக்கிறான் எங்கன்றான் அவனை நான் கண்டுபிடித்து கொடுத்தா எனக்கு என்ன தர நீங்கள் எதை கேட்டாலும் தடையில்லாமல் தருகிறீர்கள் எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் தரலாமே துணி கட்டி எடுத்து போடு முன்னு நடப்பான் வெளியே எடுத்த வேலை ஆயிடும் எதை கேட்டாலும் தரலாமே பாலிலே விஷம் வைத்து சாகடித்த கொலைகாரன் தெரியுமா யாரு ஐயா இந்த VIP நானே படாலு கொடுத்தாரு அஷ்டரா இந்த இந்தி காட்சி இந்த ஆந்திராக்கார மேல கைய வச்சிருக்கேன் இந்த மலையாளத்தாங்க நீ சொல்லிக்கிற நீ அடிக்கிற அவளை அடிக்கிறான் வரும்போது அணுக உலகத்தை கொடுத்தாண்டா அணுக ஒரு கொடுத்தாண்டா இந்த ஊருக்கு எப்படி போன வழின்னு கேட்டான் என்ன மூட்டி மழையில அப்பொழுது தெரிந்து இந்த கொலையை நீதான் செய்திருக்க வேண்டும் என்று எப்பொழுது இந்த உண்மையை வளர்த்தக்காட முட்டை வந்தா பேசலாமா சிம்மாசன் அமருவியா நான் தவறு செஞ்சுட்டேயா என்ன மன்னிச்சிடுங்க போடு குட்டி நீயாவது சொல்லுடா என்ன காப்பாத்துறாரு என்ன காப்பாத்துறாரு ரொம்ப நாளா கேட்டிய குச்சி முட்டாய் வாங்கி தரேன்டா அவளை கேட்டியா நாங்களா எத்தனை பேர் நின்று கிடக்கிறோம் எங்களை கேட்கல அவ்வளோ தீபாவளி பட்டாசு மழையில போனோம் நாட்டே என்ன துணி போட்டா
ஏய், என்ன போடுற? அந்த வானம் எந்த கையில் வந்து சேரும். லா, லா, லா. ஏய், அம்மையா, அந்த தட்டு எடுத்தாங்க. ஏய், 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 இங்க வை. ஏய், குழந்தை அடிக்காத டேய். என்ன சொன்னாவோ? என்ன சொன்னா? சொல்ல வேண்டாம். பிச்சைக்காரன் போய் ஏறி சொன்னா. நாளை பிச்சைக்காரன். கபூரி ஏற்பது. ஏய், சரி. என்ன போடு சுத்தா? நான் போட தட்ட போட. ஏய், உனக்கு நான் ரிட்டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இனிமே நாட்டு தலை காட்ட கூடாதேவா. ஏய், இவன் இருக்க வேண்டியடா. போடுறா. ஏமாத்துற. அவன் பாடு எதுவுமே இல்லை. போட்டியா? ஏய், போறா, தூக்கி போறா. கடா தலையும் போட்டா தலைனா. நல்ல ஜான் உண்டு. எதுக்கு சொல்லல? எதுக்கு சொல்ல? சொல்ல. எதுக்கு சொல்ல? எப்படிடா ஏய், எடுத்து போறா. எடி கடா. சூடா போலாம். ஏய், ஏய், சமைச்சரியா? நான் யாரு? இவர் குரு, நான் ஒரு அடியில கருத்து. அவனால போய் சொல்லு, என் நாட்டு அமைச்சர் வாழ்க. அம்மா டப்பாட்டம். ஏய், ஏய், அமைச்சர் வாங்கன்னு சொல்ல. வர சொல்ல. அமைச்சர் வாழ்க. நான் பார்வை இல்லை. ஏய், இந்நாட்டு அமைச்சர் வாழ்க. வாழ்க. சொல்லு, சொல்ல சொல்லு. நாட்டு அமைச்சர் வாழ்க வாழ்க. உன்னை யார் அடிச்சது? நல்ல சத்தமா. உன்னை யார் அடிச்சது? யார் சிச்சிங்க சொல்ல சொல்ல. இவன் தான் சொல்லி கொடுத்தான். ஏய், சிச்சிங்க சொல்ல சொல்ல. நீ சிச்சி காட்டி. எனக்கு திருப்பி வரலடா. எப்படிடா சரியா? நான் நினைத்தா இந்த மகேந்திராபுரி நாட்டு ரொம்ப வாட்சிதான். நல்ல கட்டிக்கு போவியா நீ? நீ நல்ல கட்டிக்கு போவே. நான் நல்லவன் தான்மா. நீ அந்த பாய் கூட சேர்ந்துதாமா நான் பணம் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். தொப்பி போட்டுக்கிறேன். தொப்புன்னு போகிறோம். அம்மா, வெட்ட விளக்குதான் தெரியும் பிள்ளையோட. மற்றவளுக்கு என்ன தெரியும்? வாழ வழி இல்லாத ஓடி வந்தேன். உன் தந்தை அவன் திறமையை பார்த்து அமைச்சர் பதவி வரும் பொழுது புனிவு வர வேண்டும் என்பார். அந்த பாவைக்கு வராதுமா. பாலியை விஷம் கலந்த என் நாட்டு மன்னர் உன் தந்தையை கொண்டு விட்டு பழி உன் மீது போட்டு இப்பேற்பட்ட செயலை செய்தாலே அந்த கருணாவும் அவன் போற பஸ் கவுருமோ, அவன் பாடிய பத்தி இடத்துல இறக்கி இறக்கி தூக்குவாங்களோ, அவன் வாயில அந்த
ஐ பஸ் வந்துச்சு விட்டு